வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கலைக்கப்படுகிறதா? பாஜகவுடன் நெருக்கம் காட்டும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடும் அதிருப்தியில். திமுகவின் கூட்டணி. கடந்த சில மாதங்களாகவே திமுகவின் செயல்பாடுகள் மிக மோசமாகத்தான் இருக்கிறது. தமிழகத்தில் கூடுதலாக நிதி பாஜக ஒதுக்காததும், தமிழக கஜானா காலியாகி கொண்டு வருவதும், மக்கள் மீது இனியும் வரியை சுமத்தினால் மிக மோசமான எதிர்ப்புகள் அரசின் மீது வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்ற காரணத்தினால் மத்தியிலும் பாஜக தனி பெரும்பான்மை இல்லை, கூட்டணி எப்போ வேண்டுமானாலும் முடிவுக்கு வரலாம் என்ற அச்சத்திலும் பாஜக மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்திற்கும் தேவை, பாஜகவிற்கும் தேவை. இருவரும் தற்பொழுது இணைந்து செயல்பட்டால் அனைத்தும் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் என்பதற்கேற்ப கலைஞர் 100 ரூபாய் நாணய விழாவை முன்னிட்டு பாஜகவுடன் நெருக்கத்தை காட்டி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. 3 ஆண்டுகளாக ஆளுநர் RN ரவி அவர்களை புறக்கணித்து வந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆண்டு சுதந்திர தின விழா முடிந்த உடனே ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டதோடு மட்டுமல்ல, பாஜகவின் சில முக்கியமான நிர்வாகிகளையும் சந்தித்துள்ளார். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தமிழக வருகை தந்தது ஆச்சரியம் அல்ல. 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டுள்ளது ஆச்சரியம் அல்ல. இது அரசு விழா. ஆனால் கலைஞர் சமாதிக்கு சென்று வழிபட்டது, அவருக்காக 2 நிமிடங்கள் கண்ணீரஞ்சலி. அது மட்டுமல்ல, அருகில்தான் எம்ஜிஆர் சமாதியும் இருக்கிறது, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் சமாதியும் இருக்கிறது. அங்கு சென்றிருந்தால் ராஜ்நாத் சிங் அவர்கள் அரசு மரியாதை செலுத்தியிருக்கிறார் என்று கூறலாம். ஆனால் திமுகவிற்கு நெருக்கம் காட்டும் விதமாக பாஜக செயல்படுவது இதன் மூலமாக தெரிய வருகிறது. மேலும் கலைஞர் 100 நிகழ்ச்சி விழாவில் 100 சீட்டுகள் பாஜகவிற்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியான இந்தியா கூட்டணிக்கு யாரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டது, ஆனால் அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடுத்த கட்ட நகர்வு 23ஆம் தேதி துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. 27ஆம் தேதி அமெரிக்கா பயணம் செல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில்தான் நடைபெறும். இதனால் பாஜகவுடன் நெருக்கம் காட்டுவது அதிகரித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் 2026இல் ஆட்சி நிச்சயமாக மாற்றப்படும் அல்லது அதற்கு முன்பாகவே ஆட்சி கலைக்கப்படும் என்ற செய்தி வெளியாகி இருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.